எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டஃப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க, ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு தனியா எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவை இந்த மாதிரி காம்பை வந்து பாதி மட்டும் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாலா பொழந்துக்கணுங்க. சென்டர் பண்ணி பூச்சி இல்லாம பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி பண்ணி தண்ணியில ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம் வந்துட்டு 2 அது நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பூண்டும் தட்டி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் காஞ்சிருச்சு, கடாய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, இது ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கலாம், பவுட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நான் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த பவுடரெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கத்திரிக்காவை 4 வகுந்து அந்த பவுடர் எல்லாத்தையும் இது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு சட்டி காய வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பவுடர் உங்களுக்கு மீதமான இதை வீணாக்காதீங்க, இந்த தொக்குலேயே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எடுத்து நாங்கள் வத்த குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார குழம்பு வைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கத்திரிக்காவை அதில் போட்டு அப்படியே திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 4 நாளாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸில் வச்சு பண்ணுங்கள். ஆனாலும் கொஞ்சம் வெளியே வரதான் செய்யும். அதனால் ரொம்ப கருக விடாதீங்க. அந்த பவுடர்லாம் எண்ணெயில் இறங்குச்சுன்னா அதை அப்படியே எடுத்துட்டு அகைன் நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காவை போட்டு வறுத்து எடுத்துருங்க தனித்தனியாக. 4 நாளாக பீஸ் போடுங்க. இங்கே பாருங்கள், இந்த பவுடர்லாம் இதில் சிந்துது. இப்போ இது அப்படியே ரொம்ப நேரம் விட்டோம்னா கருகிடும். அடுத்த கத்திரிக்காய் போடும்போது அதிலலாம் இந்த கருப்பாக ஆகிடும். அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு அகைன் நீங்கள் கத்திரிக்காய் போட்டு இப்படி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நான் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அகைன் ஸ்டவ் பற்ற வச்சு அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிச்சிக்கலாங்க. தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். பொரியட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், பொரியட்டும். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு நல்லா வதங்கட்டோங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ தக்காளிக்கு தேவையான, இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த தொக்குக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே போட்டு அரைச்ச மிளகாத்தூள் இது. ஸோ அதனால் நான் தனித்தனியாக போடலை. இது குழம்பு மிளகாத்தூள். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். கத்திரிக்காயில் ஆல்ரெடி நம்ம ஸ்டஃப் பண்ண மசாலா இருக்குது. ஸோ தொக்குக்கு தேவையான மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு மட்டும் திக் ஆகட்டும். நிறைய தண்ணி வேண்டாம், சும்மா கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் இதில் நான் சேர்த்துட்டேன்.
அப்படியே இந்த மசாலா ப்ளஸ் வந்து இந்த தொக்கு எல்லாமே இதுக்குள்ளே இறங்கும். அப்படியே ட்ரை ஆகணும். தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா அப்படியே ட்ரை ஆகணுங்க. அவ்வளோதாங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப் வந்து உங்களுக்கு கிள்ளு சாம்பார், அப்படி இல்லைன்னா ரசம் சாதம், இல்லைன்னா மோர் குழம்பு, இல்லை தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.